முன்பொரு காலத்துல கேரள மாநிலத்தில் செழித்து வளர்ந்த நாடுதான் இந்த பந்தல ராஜ்யம். எங்க பார்த்தாலும் மரங்கள், செடி, கொடிகள், பூக்கள்னு ரொம்பவே அழகான ஊரா இருந்தது. அப்படிப்பட்ட இந்த ஊரை மன்னர் ராஜசேகரன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவரோட ஆட்சி காலத்துல அவரோட மக்கள் சீரும் சிறப்புமா எந்த குறையும் இல்லாம மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. உங்களுக்கு ஐயப்ப சுவாமி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சுவாமியே சரணமையப்பான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா மன்னரோட மனசுல மட்டும் ஒரு மிகப்பெரிய தீர்க்க முடியாத குறை இருந்தது. அதுதான் புத்திர பாக்கியம். இந்த குறையால மன்னரும் மகாராணியும் மகிழ்ச்சி இல்லாம ரொம்ப உடைஞ்சு போய் இருந்தாங்க. அரசரும் மகாராணியும் இறைவன் கிட்ட வேண்டாத நாளே இல்ல. இருந்தாலும் தினமும் இறைவன் இருக்கிற கோவிலுக்கு சென்று வேண்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் அதிகாலையில மன்னர் வனங்கள் வழியா நாட்டை சுத்தி சிப்பாய்களோடும் அமைச்சர்களோடும் ஊர்வலம் வந்துட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு என்னைக்கும் இல்லாத மாதிரி இன்றைய பொழுது ரொம்பவே பிரகாசமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது. அப்போ அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பிறந்த குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டது. அதை கவனிச்ச மன்னர் குதிரையை நிறுத்தி குழந்தை சத்தம் கேட்ட பக்கம் நோக்கி போய் பார்த்தாரு. அப்போ அங்க ஒரு அழகான ஆண் குழந்தை மணி மாலைகள்லாம் போட்டுக்கிட்டு கை கால்கள் எல்லாம் அசைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தது. உடனே மன்னருக்கு ஆச்சரியம். யார் இந்த குழந்தை? இங்கே எப்படி வந்தது? இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே? கொடிய விலங்குகள் இருக்கும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த இளங்குழந்தையை யார் விட்டுட்டு போயிருப்பாங்க? சிப்பாய்களை சுற்றி யாரும் இருக்கார்களா என்று பாருங்கள்னு உத்தரவு கொடுத்தபடியே குழந்தையை தன்னோட கைகள்ல ஏந்தி தூக்கினாரு. சிப்பாய்கள் திரும்பி வந்து அப்படி எந்த மனித நடமாட்டமும் இருப்பது போல் தெரியவில்லை மன்னான்னு மன்னர் கிட்ட வந்து சொன்னாங்க. அத கேட்ட மன்னர், ஆஹா, நான் பிரார்த்தனை பண்ணியதால் அந்த ஈசன் எனக்கு கொடுத்த வரந்தான் இந்த குழந்தைன்னு பக்கத்துல இருக்க அமைச்சர்கிட்ட மன்னர் சொன்னாரு. அமைச்சரும் ஆமா மன்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வஞ்சம் தீட்டிட்டு இருந்தான். ஏன்னா வாரிசு இல்லாத ராஜ்யம், அதனால மன்னருக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் நமக்குத்தான் சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அந்த அமைச்சர். இப்போ அரசருக்கு ஒரு குழந்தை கிடைக்கவும் அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டது. சரி இருக்கட்டும், காலம் வரும் பொழுது இந்த குழந்தையை தீர்த்து கட்டி விடலாம்னு யோசனையும் செய்து கொண்டிருந்தான். உடனே குழந்தையை எடுத்துக்கிட்டு ஊர்வலத்தோட நகரத்துக்குள்ள வந்தாரு. செய்தியை கேட்ட அரசியும் மகிழ்ச்சி பொங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அரசர் வந்து அரசி கிட்ட நடந்ததை சொல்லி குழந்தைய அரசி கிட்ட கொடுத்ததும் 2 பேருக்குமே மனசுல இருந்த பாரமே குறைஞ்சு மகிழ்ச்சியோட இருந்தாங்க. அடுத்து ஊரையே கூப்பிட்டு பெயர் சூட்டி விழாவும் வச்சாங்க. பம்பா நதிக்கரையில மணி மாலைகளோடு குழந்தை இருந்ததால மணிகண்டன்னு பெயரும் வச்சாங்க. அது வரைக்கும் ஊர் மக்கள்ல சில பேர் நம்ம அரசருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்க எல்லாருமே இனி இந்த பந்தல சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் நமக்கும் ஒரு இளவரசர் வந்து விட்டார்னு மகிழ்ச்சியோட பேசிக்கிட்டாங்க. மணிகண்டன் வந்த கொஞ்சம் வருஷங்கள்லயே மகாராணி கர்ப்பம் அடைஞ்சாங்க. அதே சமயம் 9 மாதங்கள்ல ஒரு அழகான ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தாங்க. வளர்ப்பு மகன் ஒருபுறம் இருக்க சொந்த மகனும் பிறந்ததை எண்ணி அரசரும் அரசியும் எல்லையில்லாத மகிழ்ச்சியோட இருந்தாங்க. இத பார்த்த அமைச்சர் மனசு உடைஞ்சு போனான். இனி இந்த அரச பதவியும் ராஜ்யமும் கிடைக்காதோன்னு எண்ணி ரொம்பவே சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தான். இப்ப இருக்க மணிகண்டனுக்கு குருகுலம் செல்லும் காலம் வந்தது. மணிகண்டனை குருகுலத்திற்கு அழைத்து சென்று அனைத்தையும் கற்றுக்கொள்ளும்படி அனுப்பினார்கள். தந்தையின் ஆணைப்படியே மணிகண்டனும் சில காலங்கள்லயே வில்வித்தை, சண்டை, கல்வி, ஞானம் இப்படி அனைத்து கலைகளிலும் சிறந்த மாணவனாக தேர்ந்தார். குருவையே மிஞ்சும் அளவிற்கு திறமையான மாணவனாக மாறினார். இதையெல்லாம் பார்த்த குரு இவ்வளவு திறமை மிக்க ஒரு மாணவனை பார்த்ததே இல்லை. இந்த மணிகண்டன் நான் சொல்லிக் கொடுத்ததையும் தாண்டி சொல்லிக் கொடுக்காத பல திறமைகளையும் கொண்டுள்ளார். இவர் கண்டிப்பாக ஒரு தெய்வ குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனசுக்குள்ளேயே பேசிக்கொண்டார். மணிகண்டன் குருகுலத்தை முடித்தவுடன் குரு தட்சணையாக அவரிடம் இருக்கும் பொருட்களை கொடுத்தார். ஆனால் குருவின் மனம் சற்று சோர்ந்து உள்ளதை கவனித்த மணிகண்டன், குருவே, என்னிடம் உங்களுக்கு கொடுக்க இதை தவிர வேறு ஏதும் இல்லை. உங்களுக்கு அப்படி ஏதும் வேண்டும் என்றால் கூறுங்கள், நான் செய்கிறேன் என்று கேட்டார். அதற்கு குரு, மணிகண்டா, எனக்கு பொன் பொருட்களின் மேலெல்லாம் எந்த நாட்டமும் இல்லை. அதெல்லாம் நிலையில்லாதது. ஆனால்
என் மனதை வேறொரு கவலைதான் ஆட்கொள்கிறது என்று சொல்ல மணிகண்டன், குருவே, உங்கள் மனதை வருத்தி கொண்டிருக்க அந்த பிரச்சனையை நான் அறிவேன். நீங்கள் உங்கள் மகனை அழைத்து வாருங்கள். அவனுக்கு இருக்கும் வாய் பேச முடியாத பிரச்சனையை நான் குணமாக்குகிறேன் என்று சொன்னார். அப்போ குரு, நான் என்ன பிரச்சனை என்று சொல்லாமலேயே மணிகண்டன் கூறியது எப்படி? நம் கணிப்பு சரிதான். இவர் ஒரு தெய்வ குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும். இவருக்கு கலைகளை கற்றுக் கொடுத்ததிலும் இவருக்கு குருவாக இருந்ததிலும் பெருமை கொள்கிறேன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அவரோட மகனை கூட்டிக்கிட்டு வந்து மணிகண்டன் முன்னாடி நிறுத்தினாரு. பிறவியில் இருந்தே ஊமையாக இருக்கும் அந்த சிறுவனை பார்த்து மணிகண்டன், எங்கே, நான் சொல்வதை கூறு. ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணாயா என்று சொன்னாரு. அதை கேட்ட சிறுவன் அப்படியே திரும்பச் சொன்னான். இதை பார்த்த குரு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து மெய்மறந்து நின்றார். அதோட மணிகண்டன் கூட இருந்த மாணவர்களும் குருவும் கையெடுத்து கும்பிட்டனர். பின் குரு மணிகண்டனை அழைத்து, ஐயனே, நீங்கள் சாதாரண பிள்ளை அல்ல. நீங்கள் யார்? எதற்காக இந்த விளையாட்டு? சகலமும் தெரிந்த நீங்கள் எதற்காக இந்த குருகுலத்திற்கு வந்து என்னை குருவாக ஏற்று கலைகளை கற்றுக்கொண்டீர்கள்னு கேட்டதும், குருவே, நீங்கள் சொல்வது சரிதான். நான் இந்த கலியுகத்தை காப்பாற்றவும் ஒரு கொடூரமான அரக்கியை சூரசம்காரம் செய்யவே அவதரித்துள்ளேன். என்னுடைய அவதார நோக்கம் முடிந்தவுடன் சபரிமலையில் என்னை தரிசிக்க வரும் அனைவருக்கும் உத்திர நட்சத்திரமாக காட்சியளிப்பேன். இதுவே நான் தரும் குரு தட்சணைன்னு சொல்லி மணிகண்டன் குருவிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டார். குருகுலம் முடித்துவிட்டு மணிகண்டன் அரண்மனைக்கு சென்றார். அங்க அவரை அரசனும் அரசியும் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. அங்கே அவருடைய தம்பி, அதாவது அரசியோட சொந்த மகன், அவரை வெகு நாட்கள் கழித்து பார்த்ததும் பாசத்தோடு ஓடி வந்து அரவணைத்துக் கொண்டார். அப்போது அரசி, என் மகன் எவ்வளவு அழகு! அழகு மட்டும் இல்ல, அறிவுக்கும் என்ன பஞ்சமா? ஏன் கண்ணே பட்டுவிடும் போலன்னு மகிழ்ச்சியோட அரவணைச்சாங்க. விதியோட கண்பட்டு இவ்வளவு பாசமா இருந்த தாயோட மனசும் மாறியது. இதற்கு காரணம் என்னவென்றால், அரசியோட சொந்த மகன். அரசி மணிகண்டனை கவனிக்காமல் தன் சொந்த மகனையே கவனித்தார். இதை பார்த்த அமைச்சருக்கு பெருமகிழ்ச்சி. மணிகண்டனை பார்க்கும் போதெல்லாம் தான் அரியணை ஏறாவிட்டாலும் மணிகண்டன் ஏறக்கூடாதுன்னு ரொம்பவே உறுதியாயிருந்தான். அதுக்காக நிறைய சதித்திட்டங்கள் போட்டான். மணிகண்டன் குடிக்க போன பாலில் விஷத்தை கலந்தான். அந்த விஷம் கலந்த பாலை குடிச்சதும் மணிகண்டன் மயக்கமாகிவிட்டார். உடனே மணிகண்டனை காப்பாற்றுவதற்காக நிறைய வைத்தியர்கள் வந்து பார்த்தாங்க. ஆனா அவரை காப்பாற்ற முடியவில்லை. இந்த நிலைமையில சிவபெருமான் வைத்தியர் உருவத்துல அரண்மனைக்கு வந்தார். மணிகண்டனோட உடம்புல இருந்த விஷத்தை தன்னோட கழுத்துல இருந்த பாம்பை வைத்து விஷத்தை எல்லாம் எடுத்து குணமாக்கினார். மணிகண்டன் குணமானதை எண்ணி அமைச்சருக்கு உடனே தூக்கி வாரி போட்டது. மேலும் ஒரு திட்டத்தை போட முடிவு செய்தான். இதுக்கிடையில மணிகண்டனை இளவரசனாக்க மன்னர் ஏற்பாடு செய்கிறார். அப்போ அனைவரையும் கூப்பிட்டு, நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால மணிகண்டனுக்கு இளவரசனாக முடிசூட்டிவிட்டால் சிறிது காலம் கழித்து அவர் மன்னராக அரியணை ஏற சரியாக இருக்கும் என்றார். அப்போ அமைச்சர் அரசியை தனியாக சந்தித்து, அரசியே, தங்களோட அனுமதி இல்லாம இங்க வந்ததுக்கு என்னை மன்னியுங்கள். ஆனா விஷயம் ரொம்ப முக்கியமானது, அதனாலதான் இப்பவே வந்தேன்னு சொன்னான். அதற்கு அரசி, சரி, என்ன விஷயம் என்று சொல்லுங்கன்னு கேட்டார். கொஞ்ச காலமா உங்களோட மனசுல உறுத்திட்டு இருக்க விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிறந்த குழந்தைதான் அரச வாரிசா இருக்க முடியும் என்று தீக்குச்சியை கொளுத்தி போட்டு விட்டு போயிட்டான். இத்தனை வருஷமா மணிகண்டன் மேல இருந்த பாசம் போய் இப்போ தன் சொந்த மகன் மீது பாசம் ஏற்பட்டு விட்டது. அப்போ அரசி, ஊர் மக்கள் அனைவரும் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? சொந்த மகனை விட்டுவிட்டு வளர்ப்பு மகனையா அரியணையில் அமர்த்துவதுன்னு ஊர் மக்கள் அனைவரும் என்னை பார்த்து பேச மாட்டாங்களான்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே என் மகன் தான் அரசால வேணும், இதை பத்தி மன்னரிடம் பேசணும்னு முடிவு செய்யறாங்க. அப்போ ஒரு நாள் அரசி அரசரிடம் சென்று தன் சொந்த மகனை விட்டுவிட்டு வளர்ப்பு மகனையா அரசனையில் அமர்த்துவது என்று கேட்டார். அரசர் அதுக்கு ஒத்துக்கல. என்ன இப்படி சொல்கிறாய்? மணிகண்டன் உன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் மணிகண்டன் தான் மூத்த வாரிசு, அவர்தான் இளவரசர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அரசியோட வேண்டுகோள மன்னர் ஏற்க மறுத்து விட்டதால அமைச்சரும் அரசியும் மணிகண்டனை அரியணை ஏற விடாமல் தடுக்க அமைச்சர் சொன்னபடி ஒரு கஷ்டமான வேலையை மணிகண்டனுக்கு கொடுக்க திட்டம் போட்டாங்க.